Hello students, welcome to our channel. 11th Standard Maths, Chapter 1, Set Relation and Functions. Exercise 1.1 6th sum in the video பார்க்கலாமா? If n of p of a is equal to 1024 கொடுத்திருக்காங்க, n of a union b வந்து 15 ன்னு கொடுத்திருக்காங்க, and n of p of b 32 ன்னு கொடுத்திருக்காங்க. Then find, நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? n of a intersection b எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ p of a, p of b அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? பவர் செட்டை குறிக்கும். ஓகேவா? ஸோ இது இந்த சம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். n of a அப்படின்னா n நம்ம எழுதலாம். ஓகேவா? இப்போ ஏன்ற செட்ல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அது நம்ம என்னன்னு சொல்லணும். n of p of a அப்படின்னா இப்போ ஏவோட பவர் செட்ல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 2 to the power of n சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? n of p of a இருக்கா? n of p of a என்ன கொடுத்துருக்காங்க? 1024. n of p of a னா என்ன ஃபார்முலா சொன்னேன்? 2 to the power of n ன்னு சொன்னா 2 to the power of n. ஸோ இதுக்கு பதில் நம்ம என்ன எழுதணும்? 2 to the power of n equal to 1024. 1024க்கு நம்ம LCM எடுக்கணும். 2 5s are 10, 2 1s are 2, 2 2s are 4, 2 2s are 4. இங்க 1 கொடுத்துட்டு 2 5s are 10, இங்க 1 கொடுத்துட்டு 2 6s are 12, 2 1s are 2, 2 2s are 4, balance 1, 2 8s are 16, 2 6s are 12, 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4, 2 1s are 2, balance 1, 2 6s are 12, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 1024 LCM எடுத்து 2 to the power of 10 இருக்கு. 2 to the power of n. பேஸ் சேமா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? பவர்ஸ் ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ n is equal to 10. அப்பனா n of a நமக்கு என்னது? 10 கிடைச்சிருச்சு. இதுல இருந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? கிவன்னா n of a union b கொடுத்திருக்காங்களா? அது 15. நெக்ஸ்ட் n of p of b கொடுத்திருக்காங்களா? n of p of b 32. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம n of b கண்டுபிடிக்கலாமா? 32 LCM எடுத்தா 2 1s are 2, balance 1, 2 6s are 12, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2, 1 2 3 4 5. So 2 to the power of 5. ஓகேவா? n of p of b நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 2 to the power of n ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோமா? ஸோ n of b நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? n of a intersection b என்னன்னு கேட்டிருந்தாங்களா? நம்மளுக்கு n of a intersection b ஃபார்முலா தெரியாது. ஆனா n of a union b தெரியும். ஓகேவா? n of a plus n of b minus n of a intersection b. n of a union b என்ன கொடுத்திருந்தாங்க? givenல 15 கொடுத்திருந்தாங்களா? ஸோ 15 is equal to n of a நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 10 கண்டுபிடிச்சோமா? பிளஸ் n of b 5 மைனஸ் இதுதான் நமக்கு தெரியாது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ n of a n of b நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொஸ்டின்ல என்ன பண்ணியிருந்தாங்க? n of p of a பவர் செட் கொடுத்திருந்தாங்க, n of p of b பவர் செட் கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த பவர் செட் யூஸ் பண்ணி தான் நம்ம n of a கண்டுபிடிச்சோம், n of b கண்டுபிடிச்சோம்.
இங்கே 15 இருக்கு. 10 plus 5 15 minus n of a intersection b. இதில் எனக்கு இதுதான் வேணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம், இது இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாமா? 15 minus 15 equal to minus n of a intersection b. 15ல 15 போயிடுச்சுன்னா 0 is equal to minus n of a intersection b. ஸோ இந்த மைனஸ் இங்கே கொண்டு போயிட்டா 0 தான் இல்லையா? ஸோ 0 கூட ப்ளஸ் போட்டாலும் வேல்யூ இல்லை, மைனஸ் போட்டாலும் வேல்யூ இல்லை. 0 is equal to n of a intersection b. ஸோ கொஸ்டினில் கேட்டது n of a intersection b கேட்டாங்க, அதோட வேல்யூ 0.